சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவொரு ஆட்கள் ஒரே கடவுளாக அன்பின் இலக்கணமாக ஒன்றிணைந்து வாழும் தெய்வீக ரகசியத்தை இன்று நாம் பெருநாளாக கொண்டாடுகிறோம். இது ஒரு தத்துவ கோட்பாடு அல்ல, மாறாக அவர்கள் உறவின் சங்கமம் என்பதை வெளிப்படுத்துகின்ற பெருவிழா. முதல் வாசகம் சீனாய் மலையில் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் கடவுள் அதிகாரமும் தண்டனையும் வழங்கும் கடவுளாக அல்ல, மாறாக பரிவும் இரக்கமும் உள்ளவர், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பும் நம்பகத்தன்மையும் மிக்கவர் என்று பேரன்பின் தந்தையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் கொரிந்திய மக்களுக்கு தனது வாழ்த்தை கூறும்போது மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை அப்படியே வாழ்த்தாக மாற்றுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்ற இந்த வார்த்தைகள் திரு அவையின் தொடக்க கால விசுவாச சான்றாகும். சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் விவிலியத்தின் இதய பகுதியாக கருதப்படும் மூவொரு இறைவனின் மீட்பு திட்டம் வெளிப்படுகிறது. கடவுள் உலகின் மேல் எத்துணை அன்பு கூர்ந்தார் எனில் தம் ஒரே மகனையே அளித்தார். உலகம் தண்டனை பெறாமல் மகன் வழியாக மீட்பு பெற வேண்டும் என்பதே தந்தையின் விருப்பம். இதை மிக ஆணித்தளமாக நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. மூவொரு இறைவனின் பெருவிழா என்பது நாம் ஏதோ ஒரு கணித புதிரை கொண்டாடுவது அல்ல, மாறாக தந்தை, மகன், தூய ஆவியாரிடம் விளங்கும் அன்பு, ஒன்றிப்பு, அமைதி ஆகியவற்றை நம் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் வாழ்ந்து காட்டுவதற்கான அழைப்பு. நாம் வாழும் இடங்களில் பிரிவினைகளை நீக்கி ஒருமனப்பட்டு அமைதியுடன் வாழும்போது மூவொரு இறைவன் நம்மிடம் குடிகொள்வார். அத்தகைய உன்னத ஒன்றிப்பு வாழ்வை, வாழும் அருளை மூவொரு இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவேலே மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியுடைய நீதயங்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய மாபெரும் பெருவிழாவின் வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் தந்தை கடவுளில் தூய ஆவியாரில் நிறைந்திருந்த அன்பும் சமத்துவமும் சமாதானமும் ஒற்றுமையும் நமது குடும்பங்களில் எந்நாளும் ததும்பி இருக்க, நாம் வாழும் இந்த சமூகத்திலும் உலகிலும் அது நிரம்பி இருக்க, இந்த நாளிலே நம்மை முழுவதையும் இந்த உலகத்தையும் ஆண்டவருடைய மூவொரு கடவுளுடைய திருப்பாதத்தில் ஒப்படைப்போம். இந்த அற்புதமான கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொண்டு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற நாம் இதனை தகுதியோடு ஆண்டவருக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கிற நாம் செய்த பாவங்களெல்லாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான தந்தையே, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துதலுக்குரியது. உம் பெயர் வாழ்த்துதலுக்குரியது. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே,
நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏத்திப் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏத்திப் போற்றப் பெறவும் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏற்றிப் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏற்றிப் போற்றப் பெறவும் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, அருள்வசனங்கள் 11 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்குச் சொல்லுவது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு
அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, மூவொரு கடவுள் பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தை நாம் இப்பொழுது எட்டி பார்க்கிறோம். போர்களால் காயப்படுத்தப்பட்ட இந்த உலகத்தை நம் கண்முன்னாலே பார்க்க முடிகிறது. பிளவுபட்டிருக்கக்கூடிய உலகத்தை, பிரிந்திருக்கக்கூடிய மனிதர்களை நம் கண்முன்னாலே பார்க்க முடிகிறது. தீவிரவாதத்தினால் ஒவ்வொரு நாளும் ஏராளமான மனிதர்கள் மாண்டு போவதை நம் கண்முன்னாலே பார்க்க முடிகிறது. துருவப்படுத்துதல் அல்லது போலரைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அரசியல் ரீதியாக மக்கள் மதம் ரீதியாக, ஜாதி ரீதியாக பிரிவுபடுத்தப்பட்டு, பிரிக்கப்பட்டு அங்கு ஒரு பகைமையும் அங்கு ஒரு வெறுப்பும் விதைக்கப்படுவதை நம் கண்முன்னாலே பார்க்கப்படுகிறது. இப்படி உலகம் புண்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். மார்ட்டின் பியூபர் என்ற ஒரு உளவியலாளர் அல்லது தத்துவ ஞானி இருந்தார். அவர் உலகத்தை கண்டு ஏன் உலகம் இப்படி இருக்கிறது என்பதை அவர் ஒரு தத்துவத்திற்குள்ளாக வரையறுக்கிறார். நான் என்பது அதிகரித்து மற்றவர்களையெல்லாம் அது என்று பார்க்கிற அந்த பார்வை என்பது இன்று அதிகரித்திருக்கிறது என்பதை சொல்கிறார். மார்ட்டின் பியூபர் என்ற ஒரு தத்துவ ஞானி இருக்கிறார். அவர் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். இன்று நான் என்ற அந்த தன்மை என்பது அதிகரித்து மற்றவர்களையெல்லாம் அது என்று அக்ரிணையிலே அவர்களை வைத்து தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடிய ஒரு செயல் அதிகரித்திருக்கிறது என்கிறார். எனவேதான் உலகத்திலே மிக பெரிய பாவம் என்றால் அது சுயநலம் என்று சொல்லலாம். மிக பெரிய ஒரு போலியான ஒரு வாழ்க்கை முறை என்பது நான் என்ற அகந்தை என்று சொல்லலாம். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே மூவொரு கடவுள் இறையியல் அல்லது மூவொரு கடவுள் பெருவிழா என்பது நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? எல்லாவற்றிற்கும் மருந்தாக, எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒன்றாக இன்று இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அல்லது ஒரு ஆன்மீகம் என்ன என்றால் மூவொரு கடவுள் தன்மை என்று சொல்லலாம். அது எப்படி வாழ்க்கையோடு பொருந்தி பார்ப்பது, அது எப்படி வாழ்க்கையோடு நாம் இணைந்து அதை வாழ்க்கையினுடைய பாடமாக கொண்டு வாழ்க்கை முறையாக்குவது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதர்களை படைப்போம், உருவாக்குவோம் என்று நாம் பார்க்கிறோம். நம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லாடலை விவிலியத்திலே வாசிக்கிறோம். அங்கேயே நாம் மூவொரு கடவுள் தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. நம் உருவிலும், மூவொரு கடவுளுடைய உருவிலும், மூவொரு கடவுளுடைய சாயலிலும் நாம் மனிதர்களை உருவாக்குவோம் என்ற அந்த சொல்லாடல், அந்த இறை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மிக அழகாக, கடவுள் மிக அழகாக மனிதர்களை தன் சாயலிலும் தன் உருவிலும் உருவாக்குகிறார். அப்படி என்றால் கடவுள் நம்மை மூவொரு கடவுளுடைய சாயலிலே, மூவொரு கடவுளுடைய தன்மையிலே, மூவொரு கடவுளுடைய ஆளுமையிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் கண்ணால் அல்லது அறிவால் அல்லது புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் 34வது அதிகாரத்திலிருந்து
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே கடவுளோடு உரையாடக்கூடிய ஒரு பகுதியை நாம் வாசகமாக கொண்டிருக்கிறோம். இந்த வாசகத்திற்கு முந்தைய சூழ்நிலை என்னவாக இருந்தது அப்படின்னா, விடுதலை பயணம் 32வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு நேரமாகிவிட்டது என்பதற்காக அதை பொறுத்து கொள்ள முடியாமல் கடவுளுக்கு பதிலாக, உண்மையான கடவுளுக்கு பதிலாக அவர்கள் பொன்னாலான கன்றுக்குட்டியை கடவுளாக கொண்டு வழிபட்டதை நாம் பார்த்தோம். அது விடுதலை பயணம் 32 நடக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் 34வது அதிகாரத்திலே அவ்வளவிற்கு கோபமாயிருந்த மோசே மீண்டுமாக இந்த மக்களுக்காக மலையில் ஏறுகிறார். மக்களோடு அவர் உரையாட வேண்டும் என்பதற்காக, உறவாட வேண்டும் என்பதற்காக, அவர்களோடு ஒப்புரவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, உடன்படிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் கடவுளை தேடி மலைக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியை, கடவுளோடு உரையாடக்கூடிய ஒரு பகுதியை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பாகவும் கூட ஒரு முறை மோசே விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் மலைக்கு சென்றார். இதே மலை, இதே சீனாய் மலைக்கு அவர் சென்றார். அப்பொழுது கடவுள் அவர்களை எரிகின்ற முட்செடியிலே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை, ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். என்ன செயல் அது? கடவுளுடைய பெயர் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே எரிகின்ற முட்செடியை பார்த்து, ஆண்டவரே நீர் யார் என்று சொன்னால் நான் மக்களிடம் எப்படி போய் சொல்ல வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், கடவுள் இருக்கின்றவராக இருப்பவர் நானே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று சொல்கிறார். ஆனால் மோசேக்கு இது பெரிய விளக்கத்தை அல்லது பெரிய ஒரு விரிவாக்கத்தை தந்ததாக தெரியவில்லை, விளக்க உரையாக இருந்ததில்லை. ஏனெனில் இருப்பவராக இருக்கின்றவர் நானே, யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன நிலையில் இருக்கிறார் என்ற பல கேள்விகள் இருந்திருக்கும். அதே மலையில, இத்தகைய சூழ்நிலையில மோசே செல்கின்ற வேளையில் அதே கடவுள் தன் பெயரை 2ஆம் முறையாக விளக்கி கூறுவதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் மோசையை பார்த்து, ஆண்டவர், எத்தகைய ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், எத்தகைய ஆண்டவர், மன்னிக்கின்ற ஆண்டவர், எத்தகைய ஆண்டவர், அன்பு செய்கின்ற ஆண்டவர் என்ற தன் பெயரை, தன் இயல்பை, தன் தன்மையை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூவொரு கடவுள் தன்மை கொண்டவராக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, மூவொரு கடவுள் தன்மை என்பது அல்லது மூவொரு கடவுளியம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது மூவொரு கடவுளுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கடவுள் தன்னை வெளிப்படுத்திய அதே தன்மையை, தன்மை என்ன? அன்பு என்ற அந்த தன்மையை, மன்னிப்பு என்ற தன்மையை, ஒற்றுமை என்ற தன்மையை நம் வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்தினால் மட்டுமே நாம் கடவுளுடைய சாயல் என்று மார்த்தட்டி கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் சாத்தானுடைய சாயல் என்பதை மக்கள், நம் அருகில் இருப்பவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும். கடவுளுடைய சாயல் அன்பு என்றால், கடவுளுடைய சாயல் பகிர்வு என்றால், கடவுளுடைய சாயல் ஒற்றுமை என்றால், அந்த சாயலில் படைக்கப்பட்ட நாமும் அத்தகைய தன்மையை, அத்தகைய விழுமியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. மனிதர்களை அறிவு சார்ந்த மனிதராக, ரேஷனல் பீயிங் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, அது ரிலேஷனல் பீயிங் என்பது. எந்த ஒரு மனிதனும் தனி ஒரு தீவிலே இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல மனிதர்கள் என்றாலே அவர்கள் இணைந்திருக்க வேண்டியவர்கள், அவர்கள் ஒற்றுமையாய் செயல்பட வேண்டியவர்கள் என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விழாவாக இந்த மூவொரு கடவுள் விழா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த விழாவை ஏற்படுத்தி தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாவற்றிற்கும் மருந்தாக, எல்லாவற்றிற்கும் விடையாக இருக்கக்கூடிய மூவொரு கடவுளுடைய தன்மையை நம் உள்ளத்திலே நாம் ஏற்படுத்தி கொள்வோம். காலையிலிருந்து மாலை வரை ஒவ்வொரு நாளும் நாம் பல நிலைகளிலே, பல நேரங்களிலே மூவொரு கடவுளுடைய அடையாளத்தை வரைகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற அடையாளத்தை வரைகிறோம். ஆனால் அதை உணர்ந்து கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னில் செயலாற்றுகிறார் என்பதை உணர்ந்து நான் வாழ்கிற பொழுது கடவுளுடைய தன்மை என்னிலும் வெளிப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு அருள் சாதனத்திலும்
திருமுழுக்கிலிருந்து நோயில் பூசுதல் வரை எல்லா அருள் சாதனங்களிலும் மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் நம்மில் வெளிப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய அருள் வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் என்று நாம் சொன்னால், கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்று சொன்னால் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களிலும் இந்த மூவொரு கடவுள் தன்மை என்பது மிக அதிகமாக விளங்கி இருக்கிறது என்பதை புரிய வைத்தலாகத்தான் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அத்தகைய மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தை நம் வாழ்க்கையினுடைய பாடமாக, வாழ்வியலாக மாற்ற வரவேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே, இந்த அற்புதமான பெரு விழாவின் தினத்திலே மூவொரு கடவுளாகிய உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். உங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். மூவொரு கடவுளாகிய உம்மில் திகழுகின்ற பண்பு நலன்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாங்கள் நிரம்ப பெற்றுக்கொள்ள இதோ நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கும் ஜெபங்களை நீர் கண்ணோக்கியருளும். பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு நமது வேண்டல்களை எல்லாம் மூவொரு கடவுளின் திருப்பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம். திரு அவையின் ஒன்றிப்புக்காக எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள விசுவாசிகள் அனைவரும் மூவரு இறைவனின் ஒன்றிப்பை தங்களுக்குள் பிரதிபலித்து சாதி, இன, மொழி பிரிவினைகளை கடந்து ஒரே குடும்பமாய் திரு அவையை வழிநடத்த தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் அமைதிக்காக தந்தை, மகன், தூய ஆவியாரின் உறவே குடும்பங்களுக்கு முன்மாதிரி. எங்கள் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கிடையே பரஸ்பர அன்பும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் சிறியதொரு மூவரு இறைவனின் திருத்தலமாக மாற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூக நல்லிணக்கத்திற்காக பல்வேறு நம்பிக்கைகளும் பிரிவுகளும் உள்ள எங்கள் இந்திய திருநாட்டில் மக்கள் அனைவரும் வெறுப்புணர்வுகளை களைந்து அமைதியோடும் சகோதர அன்போடு வாழவும், நாட்டை ஆளும் தலைவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சிகளை விடுத்து மக்களின் ஒற்றுமைக்காக பாடுபடவும் தேவையான நல்மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சிக்காக இதன் வளர்ச்சிக்காக பணியாற்றும் அனைவரும் தந்தை கடவுளின் அன்பிலும் அவர் மகன் இயேசுவின் அருளிலும்
தூய ஆவின் வழி நடத்தலிலும் நிலைத்திருந்து தங்களின் வாழ்வின் மூலம் மூவரு இறைவனின் மகிமை வெளிப்படுத்தும் உண்மையான சீடர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பை உருவான மூவொரு இறைவா, உமது திருப்பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்த வேண்டல்களை எல்லாம் நீர் கனிவாய் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அனைவரும் உம்மில் நிலைத்திருக்கவும், உமது திருவுளத்தை அறிந்து புரிந்து செயல்படுத்தவும், உமக்குகந்த பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்ந்து சான்று பகரவும். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியில் உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், இந்த மாதா தொலைக்காட்சியுடைய உயர்விலே தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காகவும், உபகாரிகளுக்காகவும், ஜெப வீரர்களுக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களையும் நீரே தயவாய் கண்ணோக்கியருளும். இந்த உலகிற்கு உண்மையான அமைதியை நிறைவாக கொடுத்தருளும். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக, உன் பணி புவிதலில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக, உன் பணி புவிதலில் நிறைவாக. மடிந்திடும் மனிதனின் விளக்காக, மடிந்திடும் மனிதனின் விளக்காக. நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீர் வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும்
உமக்கு உரியதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ மூவொரு இறைவனின் பெரு விழாவை கொண்டாடும் இந்த அற்புதமான நாளிலே மூவொரு இறைவனில் நாம் கண்டு பாவிக்கின்ற, உணர்ந்து கொள்கின்ற அற்புதமான அந்த உண்மையான அன்பை, ஒற்றுமையை, அவர்களுக்கிடையே இருக்கின்ற பரஸ்பர நம்பிக்கையை, சமத்துவத்தை நம் அன்றாட வாழ்க்கையிலும் நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க தேவையான ஆற்றலை இறைஞ்சி கரங்களை தந்தை நோக்கி உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுதலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்தான் உயிருள்ள இறைமகனேசு, நம் ஆண்டவர் மெசியா. நமக்காய் தன்னை முழுமையாய் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். நமக்காய் உயிரோடு இந்த நற்கருணையில் வாழ்பவர். இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்முடையரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய்.
வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து உறவை வளர்க்கும் இருந்து உறவை வளர்க்கும் இருந்து என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து ஏழிசை நாதனை எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழிகாட்ட எழுந்து வருவாய் ஏழிசை நாதனை எழுவாய். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த அழகான குடும்பத்தின் பெயரால் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக எங்களுடைய தலைவராக இருக்கின்ற பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்திலே என்னாலும் தங்களை முழுமையாய் ஈடுபடுத்தி இதோ அத்தனை பணிகளையும் தலைமேல் ஏற்கொண்டு பணி செய்கின்ற என் அன்பு தம்பிகள், அருட்தந்தையர்கள், அருட்தந்தை அடைக்கலம், அருட்தந்தை பவுலா, அருட்தந்தை மரியான், அருட்தந்தை ஜெனித் சேகர் மற்றும் எங்களது அன்பு அருட்சகோதரி பிரைடா, அருட்சகோதரி மடோனா, அருட்சகோதரி ஜான்சி மற்றும் எங்களோடு இணைந்து பணி செய்கின்ற அன்பு தம்பிகள், தங்கைகள், ஜெப குழுவினர் மற்றும் மறைமாநிலங்களில் பணி செய்கின்ற அத்தனை அருட்தந்தையர்கள், உபகாரிகள் ஒவ்வொருவரின் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களது குடும்பங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசிரியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சி நமது தொலைக்காட்சி என்பதை நாம் என்னாலும் மறக்க வேண்டாம். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிப்பது நமது தலையாகிய கடமையாய் நாம் மேற்கொள்வோம். மாதா தொலைக்காட்சிகளை பணியாளர்களுக்காக, குடும்பங்களுக்காக, உபகாரிகளுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக செயல்பட உங்களது பங்களிப்பை தருவதிலே நீங்கள் என்னாலும் தயக்கம் கொள்ளாது தியாக உணர்வோடு உங்களது பங்களிப்பை நீங்கள் செலுத்த வேண்டும். இதற்காக மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என நான் அன்போடு வேண்டுகிறேன். மாதா தொலைக்காட்சி பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இளைஞர்களை உருவாக்கின்ற சிங்க் என்ற பணி, அருட்தந்தையர்கள், எதிர்கால தந்தையர்களை உருவாக்குகின்ற அற்புதமான பணி, மாதா தொலைக்காட்சியுடைய சமூக ஊடக பணியிலே பல்வேறு பிரிவுகள், மிகச் சிறப்பான செயல்பாடுகள் என்று பல்வேறு நிலைகளில் இது செயல்படுத்தி தன்னை உட்படுத்தி கொண்டு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களது ஜெபமும் உங்களது பங்களிப்பும் இதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். எனவே மறவாதீர்கள், மறவாமல் இருந்து விடாதீர்கள். ஜெபியுங்கள், பங்களிப்பு செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசீர்வாதமும் ஜெபங்களும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மூவொரு கடவுளின் ஒற்றுமையில் பங்கெடுத்தவர்களாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.